வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கூறியதை மனப்பூர்வமாக உள்ளபூர்வமாக ஸ்டாலின் மீண்டும் ஆட்சி அம்மா ஆசியோடும் தலைவர் ஆசியோடும் ஆட்சிக்கு வருவான்னு சொல்லி யாருடைய தூண்டுதல் இருந்தால் தான் நான் பேசினேன். அவர் ஒரு பெரிய தலைவர் இல்லை, அம்மா மாதிரியோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு மாபெரும் சக்தி இல்லை எடப்பாடி. இபிஎஸ் அவரும் சொல்கிறாரு, நானும் விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர் தான், சாதாரண தொண்டனும் அதிமுகவில் பொறுப்புக்கு வர முடியும், நானே உதாரணம் அவரை காட்டுறாருல்ல. அப்புறம் ஏன் நீ எதை சட்டத்தை பார்த்துறீங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு தன்மையிலேயே நம்பிக்கை இல்லை. தன்னம்பிக்கை இல்லாத ஒரு பொதுச் செயலாளராக தன்னை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார். திமுக சரியாக தான் செயல்பட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அதாவது இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அவர் திமுக தரப்பில் போவார் இல்லை திமுகவோட சேர்ந்துருவார் அப்படின்னு சிலரும் பேசுகிறாங்க. நாங்கள் அதை எதிர்பார்க்கலாம். அவர் திமுகவோடு சேருவாரா ஓபிஎஸ் அவர்கள்? தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயப்பன் அவர்கள். வணக்கம். ஒரு நாள் பேச்சு அப்படிங்கிறது உங்களை பிரேக்கிங் நியூஸாகவே மாற்றிருக்கு. சட்டப்பேரவையில் நீங்கள் பேசினது அப்படிங்கிறது ரொம்ப லைம்லைட்டுக்கு வந்திருக்குது. தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் பேசின பேச்சினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் திடீர்னு அந்த பேச்சு? தினமணி நேயர்களுக்கும் தினமணி யூடியூப் சேனலுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை 5 ஆண்டுகள் நிறைவடைந்து 5வது ஆண்டுகளில் சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிறைவுரையாற்றிய பிறகு அவருக்கு நன்றி சொல்லும் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருந்தது. ஒரு கட்சிக்கு ஒரு நபர் வீதம் அனைத்து கட்சிகளிலும் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் நன்றி சொல்வதற்கு அழைப்பு கொடுத்தார்கள். அந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த அவைக்கு வரவில்லை. வராத சூழ்நிலையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பேசுமாறு நம்ம மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் பரிந்துரைத்தார். ஆனால் அப்பொழுது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எனக்கு பதிலாக உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் பேசுவார் என்று திடீரென்று சொன்னதனால் நானும் எழுந்து எனது தொகுதிக்கு செய்த நல்ல திட்டங்களையும் அதேபோல் தமிழ்நாட்டிற்கு செய்த திட்டங்களையும் எடுத்து கூறி மக்களுக்காக இந்த அரசு செயல்படுகிறது என்று கூறி இந்த அரசுக்கு நான் முதல்வர் அவர்கள் நன்றி தெரிவிக்கும் வகையில் நான் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆன்மா அவர்களுக்கு கிடைக்கும், அதனால் மீண்டும் முதல்வராக வருவார் என்று உள்ளபூர்வமாக மனப்பூர்வமாக தான் கூறினேன். அது யாருடைய தூண்டுதலின் பேரில் நான் அந்த வார்த்தைகளை கூறவில்லை. அதன் பிறகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நாங்கள் வெளியில் சென்ற பொழுது எல்லா மீடியாக்களும் அண்ணன் ஓபிஎஸ்ஸை சுற்றி கொண்டு உங்களது சட்டமன்ற உறுப்பினர், உங்களோடு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி சபையில் பேசியிருக்கிறார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. அதற்கு அண்ணன் ஜல்லிக்கட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் உள்ள குமுறலை தான் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பேசியிருக்காரு. ஆக தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிற இயக்கம் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதை ஆமோதித்தார். அதை ஆமோதித்த பிறகு சரி நம்ம பேசுனதில் சரிதான் அப்படின்ற மனநிலைக்கு நான் வந்துட்டேன். அப்போது நீங்கள் இதுதான் பேச போகிறீங்கன்னு அவருக்கு முன்கூட்டியே தெரியாதா? அவருக்கு எனக்கே தெரியாது நான் என்ன பேச போகிறேன், சபையில் நம்மளுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, கடைசி நாள் நிறைவு நாள் நிகழ்ச்சி, நிறைவு நாளைக்கு தலைவர்களுக்கு தானே வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த சூழ்நிலையில் நமக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைத்து இந்த நிகழ்வை முடித்து வைக்கிறோமே அப்படின்ட்டு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, அதே போல் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு.
மகிழ்ச்சியாகவும் இருந்திருக்கு. ஓகே, நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசையோடும், அதே மாதிரி அம்மா நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய தலைவருடைய ஆசையோடும் வந்து இந்த ஆட்சி தொடரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதுக்கு ரியாக்ஷன்ஸ் வேற மாதிரி வந்திருக்கு. இப்போ அது எப்படி அவர் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் ரியாக்ஷன்ஸ் வருது. நீங்கள் அதை கவனிச்சிங்களா? உங்களுடைய பதில் என்ன அதுக்கு? இது என்னுடைய கருத்து. நான் 8 வயசுலேருந்து புரட்சி தலைவர் ரசிகனாக, புரட்சி தலைவர் அம்மா ரசிகனாக அதிமுகவில் இருந்தேன். 73 இடைத்தேர்தலில் திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது எனக்கு வயசு 8. அப்போ இருந்தே நான் இந்த இயக்கத்தில் உழைச்சிருக்கேன். அப்போ 2 பேருடைய ஆன்மாவை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. இந்த இயக்கத்துக்காக உழைச்சவன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை, எல்லா சமுதாயமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவரை காரணமே இல்லாமல் கட்சியை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஆனால் அவருக்கு பின்னால் நம்ம வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ணன் ஓபிஎஸ்க்கு பின்னால் நம்ம செயல்பாடு பூரா இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் ஏசினாலும் யார் தொற்றினாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லையே. அவங்க கட்சியை விட்டு அவங்கள தூக்கி எறிச்சிட்டாங்க. அப்புறம் ஏன் பேசணும்? ஏன் எங்களை பற்றி ஏன் பேசணும்? நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு எங்கே வேணுமானு போவோமே. இப்போது இந்த கேள்வியை வந்து ஏன் கேட்குறோம் அப்படின்னா, முதல்ல வந்து ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட போதோ, இல்லை வந்து அவர் விலக்கி வைக்கப்பட்ட போதோ, அவர் திமுக சொல்லி தான் இதை செய்கிறாரு அப்படின்னு வலிமையாக விமர்சனங்களை முன் வச்சாங்க. இன்னைக்கு நீங்களும் அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களும் திமுக அரசை பாராட்டுறது அப்படிங்கிறது அந்த விமர்சனங்கள் உண்மை அப்படிங்கிற ஒரு துணியை ஏற்படுத்திடாதா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை கட்சியை விட்டு நீக்கினது அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த கட்சியை கபலீகரம் செய்கிறதுக்காக ஓபிஎஸ் அண்ணன் அவர்களை நீக்கினார். 4.5 ஆண்டு காலம் புரட்சித் தலைவர் அம்மா மறைவிற்கு பின்னால் 4.5 ஆண்டு காலம் அண்ணன் ஓபிஎஸ்ஸின் தயவு இருந்தது, தேவைப்பட்டது. யாருக்கு? எடப்பாடிக்கு. அதனால் அவரை வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு அந்த 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து காலத்தை ஓட்டினார். அதற்கு பிறகு 2021 அவர் ஒரு பெரிய தலைவர் இல்லை. அம்மா மாதிரியோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு மாபெரும் சக்தி இல்லை எடப்பாடி. அவர் ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினரோடு இருந்து வந்து சின்னம்மாவால் சின்னம்மாவால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர். அந்த முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் சின்னம்மா என்ன தவறு செய்தார்கள்? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கினது தவறு. அது ஒரு தவறு தான் அவங்க செய்தது. அண்ணன் ஓபிஎஸ் என்ன தவறு செய்தார்? 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியை தாங்கி பிடித்து கொண்டார். எதற்காக தாங்கி பிடித்தார்? புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த காரணத்தினாலும், அதேபோல் 234 சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக இரட்டை இலை சின்னம் தான் நிற்க வேண்டும் என்று நிறுத்தாட்டி 2வது முறையாக தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உட்கார வைத்தார். அப்படி உட்கார வைத்த ஆட்சியை நாம் 5 ஆண்டுகள் முழுமையாக செயல்பட வேண்டும் என்ற உயர்வான எண்ணத்தில் அம்மாவின் மாணவன் இல்லையா அண்ணன் ஓபிஎஸ், அதனால் அம்மாவுடைய ஆட்சி நிலைத்து நிற்க வேண்டும் என்று 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமிக்காக இந்த கட்சியை தாங்கி பிடித்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர். அதற்கு பிறகு 2021 பிறகு நடந்த அத்தனை தேர்தலிலும் பழனிசாமி தோல்வியைத்தான் தழுவினார். ஏதாவது ஒரு தேர்தலில் ஜெயிச்சிருக்காரா? கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் என்னாச்சு? 7 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னம் டெபாசிட் காலி. 14 இடத்துல இவருக்கு கீழே 3ஆம் இடம் சீமான இடத்துக்கு கீழே போயிடுச்சு. 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. 4 இடத்துல சீமான் கட்சிக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு கீழே போயிடுச்சு. இதுதான் அண்ணன் எடப்பாடியுடைய அரசியல் வரலாறு. அவர் என்ன காரணத்துக்காக அண்ணன் ஓபிஎஸ்ஸை தூக்கி எறிந்தார் என்று இல்லை. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அரசியல் செய்ய வேண்டும். அதற்காக அவர் எந்த நிலைக்கு சென்றாலும் எந்த முடிவெடுத்தாலும் அவர் பின்னால் நான் செல்வேன் என்று உறுதியளித்திருக்கிறேன். திமுகவை திரும்ப அதே கேள்வி தான் கேட்குறேன். திமுகவை பாராட்டுவது உங்களுக்கு வந்து ஒரு பேக் ஃபயர் ஆயிரும், பின்னாடி நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும், நீங்கள் எந்த இடத்தையும் யோசிக்கல. ஏன்னா சட்டப்பேரவையில் நீங்கள் பேசுனது மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு.
அப்போது இப்படி ஒரு கருத்தை நம்ம வெளிப்படுத்தியிருக்கோம். ஓபிஎஸ் அவர்களும் இப்படி ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா இது நமக்கு பேக் ஃபயர் ஆயிரும் நீங்கள் எங்கேயும் ஃபீல் பண்ணலையா? சில பாராட்டுகளும் வரத்தான் செய்யும், சில எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். நான் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினராகிய நான் எனது தொகுதி மக்களுக்கு என்னால் முடிந்த அளவு என் சக்திக்கு மீறி என்னுடைய செயல்பாடுகளை கொடுத்துருக்கிறேன். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் சில ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். அந்த ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் நாம் சந்தித்து செல்வது தான் பயணமாக தெரிகிறது. இன்னொன்று, ஓபிஎஸ் அவர்கள் சமீபத்தில் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புலையும் பேசினார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டார். அவருடைய நிலை இப்போ எப்படி இருக்குது? அவர் இன்னும் எந்த இடத்துலையும் போய் சேர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கார் அப்படின்னு பார்க்க முடியுது. அவருடைய நிலை எப்படி இருக்குது? அவர் என்ன கருத்தை வெளிப்படுத்துகிறார்? உங்கள்கிட்ட ஏதாவது பேசினாரா? அவர் ஒரு நல்ல தலைவர், அம்மாவுடைய வழியில் வந்தவர். அப்படி இருக்கின்ற பொழுது பல சிந்தனைகளுக்கு இடையில் இப்போ சொன்னீங்களே ஒரு பேக்ட்ராப் ஏற்படும் அப்படின்ற கேட்டீங்களா, அந்த மாதிரி ஒரு பின்னடைவு இல்லாமல் சிந்தித்து செயல்படக்கூடியவர், அம்மாவை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறார். அவர் எடுக்கின்ற முடிவு நல்ல முடிவாக இருக்கும். அதை எடுக்கின்ற முடிவு விரைவில் நல்ல முடிவு எடுப்பார். அந்த முடிவில் நாங்களும் உடன்பட்டு செயல்படும். அவர் மாதிரியே நீங்களும் பொறுத்திருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவர் திமுக தரப்பில் போவார், இல்லை திமுகவோட சேர்ந்துருவார் அப்படின்னு சிலரும் பேசுகிறாங்க. நாங்கள் அதை எதிர்பார்க்கலாம். அவர் திமுகவோடு சேருவாரா ஓபிஎஸ் அவர்கள்? அதான் இப்போ சொன்னேன், ஏதோ ஒரு வழியில் அவர் அரசியல் செய்ய வேண்டும். அரசியலுக்கு அவரே சொன்னார், நான் காவி வேட்டியை கட்டி கொண்டு துறவரமாக செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்காரு. அந்த மாதிரி அரசியல் செய்வதற்கு ஏதோ ஒரு வழியில் அவர் கண்டிப்பாக பயணிப்பார். அந்த வழி நல்ல வழியாக இருக்கும். மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்னும் சொன்னார். இப்போ திரும்ப அதிமுகக்குள்ளே, ஏன்னா ரொம்ப காலமாக நீங்கள் அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ அதிமுகக்குள்ளே திரும்ப போவதற்கான முயற்சிகள் ஏதாவது எடுப்பாரா, இல்லை என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறதுக்கான முயற்சிகள் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்காரா? கடந்த மாதம் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது பெரியவளம் பண்ணை வீட்டிலிருந்து பத்திரிகையாளர் சந்தித்தார். அப்படி சந்திக்கின்ற பொழுது அண்ணன் எடப்பாடி அண்ணனும் அண்ணன் டிடிவி அண்ணனும் ஒன்றாக பேசி இந்த இயக்கத்தில் இணைத்து செயல்பட வேண்டும், என்னையும் இணைத்து செயல்பட வேண்டும், அம்மா ஆட்சியை கொண்டு வர வேண்டும், அதற்கு அண்ணன் டிடிவி அவர்கள் கண்டிப்பாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தார். பேட்டி கொடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் பேட்டி கொடுக்குறார். என்ன பேட்டி கொடுக்குறாரு? சிவத்தில் இருந்த பந்து மாதிரி விழுந்துச்சு. நாங்கள் ஓபிஎஸ்க்கு எங்கள் இயக்கத்தில் இடமில்லை என்று நாங்கள் கதவடைத்து விட்டோம், மீண்டும் மீண்டும் ஏன் அதே கேள்வியை கேட்குறீங்க, அது முடிந்து போன கதை அப்படின்னு சொல்லி 2 மணி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லிட்டார். அப்படி பதில் சொன்ன பிறகு அதற்கு அப்புறம் அரசியலில் ஒரு முடிவு எடுக்கலாம், நம்ம காத்திருந்தது போதும், ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனைக்கு வந்துட்டார். அதனால தான் மதியாதார் வாசலில் மிதியாதே என்று நேற்று பேட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அப்போ இபிஎஸ் இருக்கிற அவங்களுடைய கூட்டணிக்கும் போக மாட்டார், அந்த முடிவுக்கும் வரலாம். நம்ம கண்டிப்பாக இனிமேலுக்கு என்டிஏ கூட்டணிக்கோ எடப்பாடி கூட்டணிக்கோ செல்வது என்பது நடக்காத காரியம். இன்னொன்று, அவர் தனிக்கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆமாம், இடையில சில பேச்சுகளும் வந்துச்சு. தனிக்கட்சி ஆரம்பிக்கிறதுல அவருக்கு என்ன தயக்கம்? அவர் அதிமுக அந்த பைலாவை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த அந்த கட்சி பைலாவை சட்டத்திட்டத்தை மாற்றி அமைத்து தன்னை பொதுச் செயலாளராக அவராக கூறிக்கொண்டிருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த பைலா ஒரு தொண்டன் தலைவனாகலாம், அந்த தலைவனை தேர்ந்தெடுப்பது ஒரு தொண்டனால் தான் முடியும் என்ற பைலாவை உருவாக்கி தந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். உயில் எழுதி வச்சிருக்கார், இந்த சட்டத்தை இந்த ஒரு சட்டத்தை மட்டும் மாற்றவே கூடாது, எந்த காரணத்தை கொண்டுன்னு சொல்லி உயில் எழுதி வச்சார். பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிற முறை, பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கும் முறை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அந்த பைலாவை உடைக்கிறார். உடைச்சு 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டும்,
ஒரு தலைமை கழக நிர்வாகியாக 5 ஆண்டுகள் இருக்க வேண்டும், பொதுச் செயலாளருக்கு போட்டி போடுறோம் அப்படின்ற பைலாவை கொண்டு வர்றார், உள்ளே திரிகிறார். அது தவறுன்னு சொல்லி தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் போராடிட்டு இருக்கார். அந்த பைலாவை தவிர்த்துட்டு தொண்டன் நாளைக்கும் தொண்டை ஒரு பொதுச்செயலாளர் ஆகலாம் அப்படின்ற சூழ்நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு நீதிமன்றத்தில் அந்த பதிவுகள்லாம் நிலுவையில் இருக்குது. இபிஎஸ் அவரும் சொல்கிறாரு, நானும் விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர் தான், சாதாரண தொண்டனும் அதிமுகவில் பொறுப்புக்கு வர முடியும், நானே உதாரணம் அவரை காட்டுறாருல்ல. அப்புறம் ஏன் நீ அதை சட்டத்தை மாத்துறீங்க? தொண்டைகிட்ட போங்க, தொண்டையும் எல்லாம் சேர்ந்து பொதுச்செயலாளர் நீங்கள் தான்டா ஏற்றுக்கலாம்ல, எல்லாரும் ஏற்றுக்கிடுவாங்கல்ல. நீங்கள் ஏன் சட்டத்தை மாற்றுறீங்க? நீங்கள் ஏன் பயிலாக மாற்றுறீங்க? எதுக்காக 10 மாவட்ட செயலாளர் வன்மொழின்னு 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியன்னா 5 ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகி இருக்கும்டா ஒரு தொண்டனால் முடியுமா? ஒரு மாவட்ட செயலாளர் 10 மாவட்ட செயலாளர் 20 மாவட்ட செயலாளர் போய் கையேந்தி நிற்க முடியுமா? அப்ளிகேஷனே தவறாக போயிருப்பேன், எப்படி நிற்க முடியும்? அதைத்தானே சொல்கிறோம். தொண்டையெல்லாம் ஒரு பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கும் போது நீ தொண்டைகிட்ட வா, வந்து கேளு, தொண்டெல்லாம் சரின்னு பொதுச்செயலாளர் ஆக்கி அந்த பைலா மாற்றிட்டு இறங்கு. அதுதானே அண்ணன் ஓபிஎஸ் கேட்குறாரு. இவர் பல இடங்களில் இப்போ டிடிவி கூட ஒரு கூட்டணிக்குள்ளே வந்துட்டார், எங்களுக்குள்ளே பங்காளி சண்டை தான் கூட சொல்லிட்டாங்க. ஓபிஎஸ் அவர்களை மட்டும் உள்ளுக்குள்ளே சேர்ப்பதில் அவர் ஏன் இவ்வளோ தயக்கம் காட்டுறாரு? ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் உள்ளே வந்தால் கட்சியை கைப்பற்றிடுவாருன்னு அவர் நினைக்கிறாரா? இல்லை இவருக்கு எதுவும் அப்படி திட்டம் இருக்கா? அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு தன்மையிலே நம்பிக்கை இல்லை. தன்னம்பிக்கை இல்லாத ஒரு பொதுச் செயலாளராக தன்னை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார். தன்னம்பிக்கை இருந்தால் எல்லாரும் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருந்தால் அவர் என்ன செஞ்சிருப்பார்? பைலாவை மாற்றிருக்க மாட்டார், யாரையும் கட்சியை விட்டு வெளியேற்றிருக்க மாட்டார். எல்லாத்தையும் அரவணைச்சு நான் தான் பொதுச்செயலாளர், எனக்கு ஆதரவு விடுவேன்னு சொல்லி அந்த பதவிக்கு வந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலையே. தன்னை நம்பாதவர், தன்னம்பிக்கை இல்லாதவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. இன்னொரு பக்கம் மற்ற 3 பேர், அதாவது டிடிவி தினகரன் அவர்களாகட்டும், ஓபிஎஸ் அவர்கள் உட்பட, அதே மாதிரி சசிகலா அவர்கள், நீங்களாம் கட்சியை விட்டு ரொம்பவுமே தள்ளி வர சூழல் வந்துருச்சு. நீங்களாமே இன்னும் சேர்ந்து நிற்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது இபிஎஸ் அவர்களுக்கு கிடைச்ச வெற்றி தானே? அதை நாங்கள் அப்படி பார்க்கக்கூடாதா? அது ஒரு பக்கம் இபிஎஸ் கிடைத்த வெற்றி தான். ஏன்னா ஒரு சிங்கத்துக்கிட்ட எல்லா மாடுகளும் சேர்ந்துருக்கும் போது அந்த சிங்கத்தால் அந்த மாடுகளை தாக்க முடியாது. அந்த மாடை தனித்தனியாக பிரித்து விட்டால் அந்த சிங்கம் ஒன்று ஒன்றா சாப்பிட்டு வந்தோம். அந்த நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. எல்லாத்தையும் பிரித்து விட்டு யாரும் ஒன்று சேரக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று சேரக்கூடாதுன்னு இப்போ இன்றைக்கி டிடிவி தினகரனை இந்திய கூட்டணிகளை கூப்பிட்டுக்கிட்டாரு. அண்ணன் ஓபிஎஸ்சி சின்னம்மா சசிகலாவையும் ஒதுக்கி விட்டார். அப்போ தன்னை பலப்படுத்திக்கிறதுக்காக. நீங்கள் டிடிவி தரப்பு அவங்ககிட்ட பேசவே இல்லையா? இப்போ தேர்தல் நெருங்கி வருது, ஏதாவது ஒரு ஏற்பாட்டுக்குள்ளே போய் ஆகணும். அப்போது பசும்பொன் அந்த அந்த சமயத்தில் சந்தித்ததெல்லாம் பார்த்தோம். அப்போ டிடிவி அவர்கள்கிட்ட நீங்கள் பேசவே இல்லையா? செங்கோட்டையன் இப்போ தாவேகா பக்கம் போயிட்டாரு. இப்போ எந்த ஏற்பாடுமே செய்யாமல் நம்ம இபிஎஸ் அவர்கள் மேலே மட்டும் குற்றம் சாட்டுவது சரியா? அதான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வாரமும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பத்திரிகை வாயிலாகவும் பொதுக்கூட்ட ஒரு பேட்டி வாயிலாகவும் சொல்லிக்கிட்டே வராரு. பிரிந்து கிடக்கின்ற சக்தி ஒன்றானா தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தால் அம்மாவின் ஆட்சியை தர முடியும், இல்லாவற்றில் திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லி ஒவ்வொரு பேட்டியும் கொடுத்துட்டு வர்றாருல. ஒவ்வொரு வழியிலையும் தூது விட்டுக்கிட்டு தானே இருக்கார். தொலைக்காட்சி வாயிலாகவும் தலைவர் வாயிலாகவும் தூது விட்டு தானே இருக்கார். ஆனால் செங்கோட்டையிட்ட தூது விட்டார், செங்கோட்டையன் பேட்டி கொடுத்தாரு. நாங்களாம் 5-6 மந்திரியை போய் எடப்பாடியை பார்த்தோம், அவர் ஒரு காலம் சேர்த்துக்கிற மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாரு. உடனே செங்கோட்டையனை கட்சி விட்டு நிற்கிறாரு எடப்பாடி. வேறு யார் அவர்கிட்ட பேச முடியும்? இப்படி ஒவ்வொரு ஆளாக கட்சி விட்டு நீக்கிக்கே இருந்தால், கட்சியில் இருக்க தலைவனை பூரா நீக்கி விட்டால் கட்சி எப்படி வளர்க்க முடியும்? கட்சி எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? அம்மா ஆட்சி என்னைக்கு வர்றது? இபிஎஸ் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஓபிஎஸ் அவர்களோ மற்றவர்களோ உண்மையான கட்சி தொண்டர்கள் கிடையாது, கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டாங்க. சமீபத்தில் டிடிவி அவர்கள் நீங்கள் சட்டப்பேரவையில் பேசினதை குறிப்பிட்டு கூட அவர் எப்படி எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் குறிப்பிட்டு சொல்லலாம், உண்மையான தொண்டர்கள் நாங்கள் தான், எங்கள் மனசு அது புண்படுத்துதுன்னு சொல்கிறாரு. டிடிவி தினகரன் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்கள் பதில் என்ன? அதாவது ஆனால் டிடிவி தினகரனுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு எனக்கு
நான் ஒரு பெரிய உங்களை விமர்சனம் பண்றாரு, உங்களுக்கு ஒரு பதில் அதான் அதான் அது நான் டிடிவி தினகரன் எதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தார், 8 வருஷம் என்ன பேசிட்டு வந்தார், தொண்டர்களை எப்படி பூஸ்ட் பண்ணி வளர்த்தார். நான் தூக்கு போட்டுக்கிறேன் எடப்பாடி பழனிசாமியோட போனால், எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இல்லாத அந்த அறிக்கையில் நான் வந்து இருந்து செயல்பட தயார், இப்படி பல கோரிக்கைகளை தினம் பேட்டியாக கொடுத்துட்டு துரோகத்துக்கு ஒரு பல்கலைக்கழகம் வச்சா பழனிசாமியை தான் பிரின்சிபலாக இது வைஸ் சான்சலராக போடணும் அப்படின்றலாம் பேசுகிறவர் தான் அண்ணன் டிடிவி தினகரன். அப்படிப்பட்டவர் என்டிஏ கூட்டணி வழியாக போய் கை கோர்த்துக்கிட்டார். இதில் வந்து நம்மளை விமர்சனம் பண்ணுறது, நான் அம்மாவும் தலைவர் வந்து ஒரு பொது சொத்து, யாரும் அவங்கள வந்து எடுத்து கொண்டாடலாம். புரட்சி விஜய் கொண்டாடலையா, விஜய் கொண்டாடுறாருல, எல்லா தலைவரும் எம்ஜிஆரையும் கொண்டாடுறாங்க, அம்மாவையும் கொண்டாடுறாருல. இதை வந்து அவங்க வந்து பொது சொத்து, அவங்க ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவங்க, மொழிகளுக்கு அப்பாற்பட்டவங்க. அதனால் அவங்கள வந்து எடுத்து கொண்டாடுறது வந்து யாரும் எடுத்து கொண்டாடலாம், அதில் தவறே இல்லை. நான் கூறியதை மனப்பூர்வமாக உள்ளபூர்வமாக ஸ்டாலின் மீண்டும் ஆட்சி அம்மா ஆட்சியோடும் தலைவர் ஆட்சியோடும் ஆட்சிக்கு வருவான்னு சொல்லி யாருடைய தூண்டுதல் தான் நான் பேசினேன். பேசுனதில் ஒன்றும் தவறு இல்லையே. டிடிவி தினகரன் அவர்கள், நான் கவனித்தேன் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஓபிஎஸ் அவர்களும் வந்து டிடிவி தினகரன் அவர்களை விமர்சனம் பண்ணலை, நாகரிகம் கருதி நான் விமர்சனம் பண்ணலன்னு போயிட்டாரு. நீங்களும் ஒரு மரியாதை கலந்த விமர்சனம் தான் வைக்கிறீங்க. நாளைக்கு திரும்ப வந்தாலும் அவர் கூட வேலை செய்யணும்னு ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கா? அவரை கடுமையான விமர்சனம் எதுவும் வைக்கவே மாட்டீங்களே ரெண்டு தரப்புல இருந்தோம்? அதாவது அண்ணன் டிடிவி அண்ணன் வந்து இருந்த இடம் அம்மா அரசியல் பாசறையில் இருந்தவர். சின்ன வயசுலேயே வந்து அம்மாட்ட இருந்து வளர்ந்தவர், அம்மாவால் செதுக்கப்பட்டவர். அது மட்டுமல்ல, 2 முதல்வரை உருவாக்கியவர். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை முதல்வராக அடையாளம் காட்டப்பட்டவர், அம்மாவிடம் அடையாளம் காட்டியவர். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக கடுமையாக போராடி சின்னம்மா அவர்களிடத்தில் வழிவகுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு சக்தி வாய்ந்த இடத்துல வந்து இருந்தவர் அண்ணன். அவர் ஓபிஎஸ் அண்ணே சொன்னார், மரியாதை நிமித்தமாக ஒரு அன்புக்கு கட்டுப்பட்டு நான் வந்து அவரை விமர்சிக்க விரும்பலை. காரணம் என்னென்னா இதுதான், அவர் இருந்த இடம் வந்து அம்மா இடத்துலையே வந்து அம்மா மரியாதைக்குரிய இடத்துல அவர் இருந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை முதல்வர் ஆக்குறதுக்கு வழிகாட்டினார். அப்படிப்பட்ட தலைவர் தான் அண்ணன் டிடிவி அவர்கள். அவர் வந்து அங்கே போனது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அவரை வந்து தூக்கி எறிஞ்சது, அதிமுகவிலேருந்து தூக்கி எறிஞ்ச பிறகு சுயேட்சையாக நின்று ஜெயிச்சு வந்தார். 6500 ரூபா கொடுத்து எடப்பாடி பழனிசாமியால் ஜெயிக்க முடியல. ஆனால் அண்ணன் டிடிவி வந்து சுயேட்சையாக நின்று ஜெயிச்சு ஜாம்பவானாக வந்தவர். அவ்வளோ ஒரு அரசியல் பலம் அவருக்கு இருக்குது, இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் என்டிஏ கூட்டணி மூலமாக எடப்பாடி பழனிசாமி பக்கம் போனதுனால அவருக்கு கொஞ்சம் சரிவு இருக்குது. அந்த சரிவை வந்து அவர் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். சார், நீங்கள் அசெம்பிளியில் பேசின விஷயத்துக்கு நான் திரும்பவும் வரேன். நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க, அனிச்சையாக பயன்படுத்தினீங்களான்னு தெரில, தலைவர்னு குறிப்பிட்டீங்க. ஆமாம், அது கான்சியஸாக தான் பேசுனீங்களா? அதுக்கு நிறைய விமர்சனமும் வந்திருக்குமே, உங்கள் தரப்புலேருந்தே விமர்சனம் வந்திருக்குமே. நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஒரு தலைவரை பற்றி பேசும் பொழுது எனக்கு எதிர்ப்புகளும் இருக்கும், எனக்கு ஆதரவும் இருக்கும். நான் அதை பற்றி கவலைப்பட்டால் அரசியல் பயணம் செய்ய முடியாது. இருந்தாலும் நான் பேசுனது வந்து உள்ளபூர்வமாக பேசுனேன். திமுக சரியாக தான் செயல்பட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அதாவது இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு மற்ற மாநிலத்தை ஒப்பிடும்போது தமிழ்நாடு வந்து நல்ல வளர்ச்சியில் இருக்குது. அது இன்றைக்கி வளர்ந்ததா இல்லை எல்லாராலையும் வளர்க்கப்பட்டது? இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருக்க மட்டும் இல்லை, பொதுவாகவே தமிழ்நாடு வந்து நல்ல வளர்ச்சியில் இருக்குது. மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது மற்ற மாநிலத்தில் தலைநகரம் மட்டும்தான் வளர்ச்சியில் இருக்கும். இப்போ பெங்களூரு, கர்நாடகா எடுத்தால் பெங்களூரு, ஆந்திரா எடுத்தால் ஹைதராபாத், இப்படி அந்த பாம்பே மகாராஷ்டிரா எடுத்துகிட்டால் பாம்பே, இப்படி தலைநகரம் மட்டும்தான் வளர்ச்சியில் இருக்குது. ஆனால் தமிழ்நாடை பொறுத்தளவு ஒட்டுமொத்த வளர்ச்சியாக இருக்குது. நல்ல வளர்ச்சி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற
மற்றபடி ஒரு தொழிலுக்காக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், இன்னும் வந்து அந்த அணைப்பிரச்சனை, நீர்நிலை பிரச்சனைகள் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கை கொடுத்தா, இன்னும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நீர் ஆதாரம் அந்தந்த கர்நாடகாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், இதில் இருந்ததெல்லாம் கிடைக்கக்கூடிய நீர் ஆதாரம் ரெகுலராக நம்மளுக்கு கிடச்சின்னா இன்னும் எங்கேயோ போயிடும் தமிழ்நாடு. இப்போ அதாவது விவசாய வளர்ச்சி வளர வளர எல்லா வளர்ச்சியுமே வந்துடும். அதில் வந்து ஒரு இன்றைக்கி கொடுத்துருக்க வந்து திட்டங்கள் வந்து இந்த காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், அதே போல் அன்புக்கரங்கள் திட்டமாக இருக்கட்டும், நமது மகளிர் உரிமைத்தொகை, மகளிர் பஸ்ஸு, இப்படி மக்களுக்கு அவர்களுடைய நேரடியாக போய் சேரக்கூடிய அந்த திட்டங்கள், இலவச மிதிவண்டி, விலையில்லா மிதிவண்டி, விலையிடா மடிக்கணினி, இது வந்து நேரடியாக போய் சேர்றது. அது மாணவிகளுக்கு மாதந்தோறும் படிப்புக்காக 1000 ரூபா கொடுக்குறது, மாணவர்களுக்கு கொடுக்குறது, இதெல்லாம் வந்து நேரடியாக போய் சேரக்கூடிய திட்டங்கள், அந்தந்த குடும்பத்துக்கு நேரடியாக சேரக்கூடிய ஒன்று. அதனால் வந்து பாராட்டுறதுனால ஒன்றும் தவறு இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கெல்லாம் அரசாங்கம் வந்து மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாங்கம் இருக்கட்டும், அதுகளுக்கு வந்து நிலங்கள் தானமாக கொடுக்குறது, அதே போல் மின்சாரங்கள் குறைச்ச விலையில் மின்சாரம் கொடுக்கு, அந்த கம்பெனி வளர்கிறதுக்காக அவங்க வந்து வளர்ந்துட்டு அவங்க லாபத்தை சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க. கார்ப்பரேட் கம்பெனி அவங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு இலவசம் இந்த சலுகைகள் வழங்கப்படும் இல்லையா, அது வந்து தனிநபருக்கு கொடுக்கப்படுறது. ஆனால் இது வந்து ஏழை எளிய மக்களுக்கு, அன்றாட வயிற்று பிழைப்புக்காக உழைக்கிற மக்களுக்காக கொடுக்கப்படுகிற இந்த திட்டம் உண்மையிலே வரவேற்கக்கூடிய திட்டம். தமிழ்நாடு அரசு செய்கின்ற திட்டம் வரவேற்கக்கூடிய திட்டம். அது நீங்கள் சொல்லும்போது தான் அது வித்தியாசமாக பார்க்கப்படுது. அது நீங்கள் யூஸ்வலான விஷயங்களில் தான் சொல்கிறீங்களா, இல்லை அடுத்த அரசியல் நகர்வுகளுக்காக சொல்கிறீங்களான்னு கேள்வி எழுப்புறேன். அதாவது இது வந்து அரசியல் நகர்வுக்காக சொல்லலை. காலையில் நான் இது இன்றைக்கி இல்லை, என்னைக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்களோ அன்றைக்கே இந்த அரசை பாராட்டினேன். அன்றைக்கே விமர்சனங்களுக்கு ஆளானது நான். எந்த ஒரு தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு தாய்மார்களும் காலையில் எந்திரிச்சுமே சுட சுட உணவு தயாரித்து குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியாது. ஆனால் தமிழ்நாடு அரசு காலையில் குழந்தை பள்ளிக்கு ஆரம்ப பள்ளிக்கு வந்ததுமே ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு அந்த சுட சுட பள்ளியிலேயே உணவு வழங்குறது மிகப்பெரிய ஒரு திட்டம். அந்த மாணவர்கள் அதுக்காகவே விடிய பைய தூக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்துடுறாங்க சாப்பிட்றதுக்காகவே. அப்போ எந்த தாய்மார்கள் வந்து காலையில் அதை செய்ய முடியுது? எவ்வளவோ வீட்டில் அப்போ அடுப்பு பற்ற வைக்கக்கூடிய முடியாத சூழ்நிலை கூட இருக்குல்ல. அதனால் நான் இன்றைக்கி இல்லை, அந்த திட்டம் வந்த அன்றைக்கே குழந்தைகளோட குழந்தையாக உட்காந்து அந்த உணவை சாப்பிட்டு அப்பயே பேட்டி கொடுத்தேன். அன்றைக்கே இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாலே அந்த பேட்டி கொடுத்தேன். அப்பொழுது எல்லா சேனல்லையும் என்கிட்ட பேட்டி கொடுத்தேன். நீங்கள் எப்படி பேட்டி கொடுத்தீங்க, எப்படி கொடுக்கலாம்னாங்க. உண்மையே சொல்கிறேன், எங்கே நல்லது நடக்க அங்கே பாராட்டுனால தப்பே இல்லை. உங்களை ஓபிஎஸ் வந்து கடிஞ்சிக்கிற மாட்டாரா? அவரே சில திட்டங்களை வாழ்த்தியிருக்காரு. அதனால் அம்மாவே வாழ்த்திருக்காங்க. அம்மாவை ஸ்டாலின் வாழ்த்திருக்காரு, ஸ்டாலினா அம்மா வாழ்த்திருக்காங்க. எங்கே திட்டங்கள் நல்ல திட்டம் வருதோ அந்த அரசு வாழ்த்துறதுனால தவறு இல்லைன்னு சொல்லி நான் அப்பொழுது காலை உணவு திட்டம் கொண்டு வந்த அன்றைக்கி நான் வந்து பாராட்டினேன். இன்னொரு பக்கம் சமீபத்தில் இந்த காணொலி வெளியாகும் போது கூட அது பரபரப்பான செய்தியாக தான் இருக்கும். சசிகலா அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஓபிஎஸ் தரப்புலேருந்து அதுக்கான ரியாக்ஷன் என்ன? அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு? அதாவது அண்ணன் ஓபிஎஸ் வந்து அந்த சிந்தனையெல்லாம் கிடையாது, ரியாக்ஷனே இல்லை. ஏன்னா அவங்களுடைய பயணம் தனி பயணம், சின்ன பயணம் வந்து தனி பயணம். அவங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு போகிறாங்க, அவங்க ஆட்கள் நிப்பாட்டி போகிறாங்க, அவங்க தேர்தல் நின்றுட்டு போகிறாங்க அப்படின்ட்டு கேஷுவலாக இருக்கார் இல்லையா. அதற்காக அவர் வந்து எந்த ஒரு சேர்ந்து வேலை செய்யணும் அந்த மாதிரி எல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. சேர்ந்து வேலை செய்யணுன்றெல்லாம் இல்லை, எந்த எண்ணமும் இல்லை அவர்கிட்ட. நிறைவான கேள்வி, 2026 தேர்தல் களம் ரொம்பவுமே நெருக்கத்தில் வந்துருச்சு, சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். முடிவுகள் எப்படி இருக்கும்? நீங்கள் சட்டப்பேரவையில் பேசினது ஒரு வாழ்த்தாக சொன்னீங்க. களத்தில் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? முடிவுகள் எப்படி அமைய போகுது? நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இபிஎஸ் ஆகக்கூடிய வெற்றிக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சியில் இருந்த தலைவர்கள்லாம் வெளியேற்றி விட்டார். அதை வந்து தேர்தல் வருகிறேன்னு சொல்லி அதை வந்து ஒருங்கிணைக்க தவறி விட்டார்.
அதனால் வெற்றி வாய்ப்புன்றது கடுமையாக தான் இருக்கும். அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி பலமும் அதோட மக்களுக்கு செய்கின்ற அந்த சாதனைகள், கடந்த வாரம் மகளிர் உரிமை தொகை 5000 ரூபா வழங்கியதுலேருந்து அதை எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது விமர்சனங்கள் கிடையாது. எந்த ஒரு அரசு 5 ஆண்டுகள் முடிவடையதோ அந்த 5 ஆண்டு நிறைவடையும் வகையில் நிறைய விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்படுவார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீது, அவர் சகாக்கள் மீது எந்த ஒரு விமர்சனமும் வைக்கப்படவில்லை. அதனால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மிக்க நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும். நன்றி. தினமணி நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம்.